வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மகிழ்ச்சியா இருக்கீங்களா? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். இன்னைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, நவீன நாடகங்களும் அதன் ஆசிரியர்களும். இது கேட்பாங்களா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா கேட்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இவங்களும் ஆசிரியர்கள் தானே, அதனால கேட்க வாய்ப்புகள் இருக்கு. நம்ம வீடியோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட்லாம் சொல்லிட்டு அப்படியே லைக் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நவீன நாடக ஆசிரியர்கள் அவர்களுடைய படைப்புகள் என்னென்ன நாடகங்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? நல்ல மனசுல வாங்கிக்கணும். முத்துசாமி அவர்கள் முதல்ல வர்றவங்க யாரு? முத்துசாமி அவர்கள். முத்துசாமி. ஓகேங்களா? அவங்களுடைய நூல்கள்லாம் பார்ப்போம். நிறைய இருக்கு. காலம் காலமாக அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. காலம் காலமாக. நாற்காலிக்காரர், அப்பாவும் பிள்ளையும், இங்கிலாந்து, சுவரொட்டிகள், உந்திச்சுளி, கட்டியக்காரன், விறகு வெட்டிகள், வண்டிச்சோடை, நற்றுணை பண் அல்லது கடவுள். நற்றுணை பண் அல்லது கடவுள். சோ இதெல்லாம் யாரோடது? முத்துசுவாமி அவர்களுடைய ஒரு நவீன நாடகங்கள். ஓகேங்களா? நவீன நாடகங்கள். முடிஞ்சா யாராவது வாசிச்சு பாருங்க. பார்த்தீங்க அப்படின்னா கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க, எப்படி இருக்கு, என்னென்ன நாடகம் அப்படின்னு. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிடித்த ஒரு ஆசிரியர் யாருன்னா இந்திரா பார்த்தசாரதி. இவங்க நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காங்க. நீங்க நிறைய படிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா அங்க இங்கன்னு இவங்களுடைய அந்த நாடகங்கள் பற்றி பேச்சு நம்ம கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? வாங்க என்னென்ன அவங்க கொடுத்திருக்காங்கன்னு பார்ப்போம். ராமானுஜர் அப்படின்னு ஒரு நாடகம் கொடுத்திருக்காங்க. ராமானுஜர். இறுதி ஆட்டம் அப்படின்னு இன்னொன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. இறுதி ஆட்டம். கொங்கை தீ. கொங்கை தீ. நம்ம முகலாய அரசர் பத்தி கூட எழுதியிருக்காங்க பாருங்களேன். அவுரங்கசீப் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. அவுரங்கசீப். அவுரங்கசீப்ங்கிறவர் யாரோட மகன் அப்படின்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. நந்தன் கதை அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. நந்தன் கதை. பசி அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. பசி எவ்வளவு முக்கியமானது அப்படின்னு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சோ இந்த நூல் நீங்க படிக்க ஆர்வம் இருந்தால், படித்தால் எனக்கும் அது எப்படி இருக்கு என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மழை, கால எந்திரங்கள், புனரபி, அதுல ஜனனம், புனரபி மரணம். அது மாதிரி 2 விதமா எழுதிருக்காங்க. ஜனனம் ஒண்ணு, மரணம் ஒண்ணு. வந்தா போய் தானே ஆகணும், அந்த மாதிரி கான்செப்ட்ல எழுதியிருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். சோ நீங்க படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? நீங்க தான் சொல்லணும். தர்மம் அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. தர்மம் நீங்க செய்றீங்களா அப்படின்னு நீங்க தான் சொல்லணும். போர்வை போத்திய உடல்கள். இந்த போர்வை போத்திய நூல்கள் இது வரைக்கும் நம்ம பார்த்தது இந்திரா பார்த்தசாரதி அவர்களோட நூல்கள். நீங்க என்ன பண்ணணும்? நல்லா மண்டையில ஏத்திக்கணும். சும்மா காதுல கேட்டுட்டு இங்கிட்டு வாங்கி இங்கிட்டு விட்டுட்டு போயிட்டே இருக்க கூடாது. ஓகேங்களா? வாங்க அடுத்த ஆசிரியரை பார்ப்போம். சே ராமானுஜம் அவர்கள். சே ராமானுஜம் அவர்கள். புறஞ்சேரி அப்படின்னு எழுதியிருக்காங்க பாருங்க. புறஞ்சேரி. கொஞ்சம் பயமா ஒண்ணு சொல்றேன் பாருங்க. பிணம் தின்னும் சாத்திரங்கள் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. சுமைன்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. முகப்போலிகள். நிறைய பேர் சுத்திக்கிட்டு இருப்பாங்க போலியான முகத்தோட, நம்ம கிட்டதான் சுத்திக்கிட்டு இருப்பாங்க. பாத்துக்குங்க, கவனமா இருக்கணும். சஞ்சயன் காட்சி. சஞ்சயன் காட்சி தருகிறான். யாருன்னு தெரியல அந்த சஞ்சயன். பாப்போம். அக்னி குஞ்சு. அக்னி குஞ்சுன்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. அக்னி சிறகுகள் யாரு எழுதினாங்கன்னு சொல்லுங்க பாப்போம். அது நாடக நூல் இல்ல, இருந்தாலும் உங்ககிட்ட சும்மா ஒரு கேள்வி கேட்கிறேன்.
அக்னி சிறகுகள் யார் எழுதுனாங்கன்னு சொல்லி உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். கேகயன் மடந்தை, கேகயன் மடந்தை அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. வெறியாட்டம்னு இன்னொரு நூல் எழுதியிருக்காங்க. செம்ப வழக்காளி, செம்ப வழக்காளி. மௌன குரம், மௌன குரம். அடுத்து இன்னொரு ஆசிரியருக்கு போறோம். மு ராமசாமி அப்படின்னு. இந்த ஆசிரியர்கள்லாம் நம்ம கேள்வியே படலையே, எங்கடா இருக்காங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காதீங்க, இங்கதான் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து நவீன காலத்துல நாடகங்கள் எழுதினவங்க. எப்ப எழுதிருப்பாங்கன்னா 20ஆம் நூற்றாண்டுல எழுதிருப்பாங்க. ஒரு சிலர் வந்து 18வது 19வது நூற்றாண்டுல அந்த பிற்பகுதியில பிறந்து எழுதிட்டு இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? இப்ப மு ராமசாமி அவர்களுடைய படைப்பு பார்ப்போம். துர்க்கிர வளம், துர்க்கிர வளம் அப்படின்னு ஒண்ணு, சாபம் அப்படின்னு ஒண்ணு, சாப விமோச்சனம், ரெண்டு ஒண்ணு சேர்ந்தான், சாப விமோச்சனம். அதுக்கப்புறம் புரட்சி கவின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க, ஆபுத்திரன். அடுத்து பிரபஞ்சன் அவர்கள். இவங்க வந்து ஒரு ஃபேமஸான ரைட்டர். ஸோ இவங்களுடைய நிறைய நூல்கள் நீங்க வந்து படிச்சிருப்பீங்க. ஒருவேளை உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க வந்து ஏதாவது ஒரு நூலகத்துல போய் இல்லைன்னா ஆன்லைன்ல நிறைய லைப்ரரிஸ் இருக்கு. ஸோ அதை அக்சஸ் பண்ணி கூட நீங்க வந்து பிரபஞ்சன், எழுத்தாளர் பிரபஞ்சனுடைய அந்த நூல்கள்லாம் படிக்கலாம். வாங்க அவங்க எழுதின நவீன நாடகம் பார்ப்போம். முட்டை அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்களாம், அகல்யான்னு ஒண்ணு எழுதியிருக்காங்களாம். முட்டை ஒண்ணு, அகல்யா ஒண்ணு. ஜெயந்தன், எழுத்தாளர் ஜெயந்தன் அவர்கள், அவங்க எழுதின நாடக நூல்கள். மனுஷா, கூப்பிடுற மாதிரியே இருக்கு, இது ஒரு நாடக நூலா. மனுஷா, மனுஷா நம்மளை கூப்பிடல, அவங்க பேர் வச்சிருக்காங்க நூலுக்கு, மனுஷா மனுஷான்னு. நினைக்கப்படும் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. அடுத்த நம்ம படைப்பாளர் பாருங்களேன், ஞான ராஜசேகரன், பேர்லயே ஞானம் வச்சிருக்காரு, ரொம்ப அறிவா எழுதியிருப்பாருன்னு நினைக்கிறேன். வாங்க அவருடைய படைப்புகளுக்குள்ள நம்ம அப்படியே தொபுக்கடின்னு குதிச்சிருவோம். வயிறு, சொன்னவனே பாத்தீங்களா எங்க போறாங்கன்னு, வயிறு. மரபு, வயிறு ஒண்ணு எழுதியிருக்காங்க, மரபு ஒண்ணு எழுதியிருக்காங்க. பாடலிபுத்திரம், வயிறு மரபு பாடலிபுத்திரம். பாடலிபுத்திரம் அப்படிங்கிறது இன்றைய பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பகுதியில உங்களுக்கு தெரிந்திருக்கும், சொல்லுங்கள். பிரளயன் அப்படிங்கிற ஒரு எழுத்தாளர் இருக்காங்க, அவங்க எழுதுனது பிரளயன். உப கதை அப்படின்னு ஒண்ணு எழுதிருக்காங்க, உப கதை. நவீன மத்த விலாச பிரகடனம் அல்லது காஞ்சி தலைவி அப்படிங்கறது ஒண்ணு எழுதியிருக்காங்க. அடுத்த ஆசிரியர் எம் டி முத்து அவர்கள், எம் டி முத்து அவர்கள், எம் டி முத்து குமாரசாமி, எம் டி முத்து குமாரசாமி அவங்களோட முழு பெயர். சைபீரிய நாரைகள் இனி இங்கு வரப்போவதில்லை, ஏன்னு தெரியல அப்படின்னு நினைக்காதீங்க, அது ஒரு நாடகத்தோடைய பெயர். குதிரைக்காரன் கதை அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காரு, குதிரைக்காரன் கதை. சூப்பர். இங்குலாப் அவர்கள், இங்குலாப் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்க வந்து சமீபத்துலதான் காலமானாங்க. சமீபத்துலன்னா கொஞ்சம் நாட்கள், ஆண்டுகள் இருக்கும், ஆனா கொஞ்சம் பக்கமா தான் நம்ம அவங்களுடைய இதெல்லாம் கேட்டிருப்போம், அந்த இறப்பு செய்தி எல்லாம். ஔவை அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க இன்குலாப். மணிமேகலைன்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, மொத்தம் 2. எஸ் எம் ஏ ராம், எஸ் எம் ஏ ராம், இவர் ஒரு எழுத்தாளர். சுயதர்மம்,
மூடிய அறை, மணிமேகலையின் கண்ணீர், எப்போ வருஞாதோ, இதெல்லாம் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? கே.ஏ. குணசேகரன் அவர்கள், அடுத்த படைப்பாளர் கே.ஏ. குணசேகரன் அவர்கள். பலி ஆடுகள், சத்திய சோதனை. சத்திய சோதனை புக் எழுதுனவங்க யாரு? உடனே சொல்லுங்க பாப்போம். தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் பதில் சொல்லணும். தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சத்திய சோதனை உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர், நம்ம நாட்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தான். கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க. பவளக்கொடி அல்லது குடும்ப வழக்கு அப்படின்னு ஒரு நாடக நூல் எழுதியிருக்காங்க. நவீன நாடகம். அறிகுறின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. பாறையை பிளந்து கொண்டே அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. கனவுலகவாசி, கனவுலகவாசி. தொட்டில் தொடங்கி அப்படின்னு எழுதியிருக்காங்க. முடிவு இல்லாம அப்படியே வச்சிருக்காங்க. தொட்டில் தொடங்கி அப்படின்னு ஒரு நூல் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த படைப்பாளருக்கு நம்ம போறோம். சோ இது வரைக்கும் நீங்க கண்டினியூவா நம்ம வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாம அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து வாங்க, வீடியோக்குள்ள போயிட்டே இருப்போம். ரமேஷ் பிரேம் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்காங்க. ஆதியுமே மாம்சம் இருந்தது அப்படின்னு ஒரு நூல். அமீபாக்களின் காதல் அப்படின்னு ஒரு நூல். ஓகேங்களா? அமீபாக்களின் காதல், ஆதியுமே மாமிசம் இருந்தது. இந்த 2 நூல் எழுதியிருக்காங்க. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள். எஸ் ராமகிருஷ்ணன் உங்களுக்கு தெரிஞ்ச, எனக்கு தெரிஞ்ச ரொம்ப பிரபலமான ஒரு எழுத்தாளர். அவங்களோட நாடகத்தை நம்ம பார்க்க போறோம். உருளும் பாறைகள் அப்படின்னு ஒரு நவீன நாடகம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதியிருக்காங்க. தனித்திருக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு நாடகம், நவீன நாடகம் எழுதியிருக்காங்க. சூரியனின் அறுபட்ட சிறகுகள் அப்படின்னு இன்னொரு நாடக நூல். அரவான் அப்படின்னு இன்னொரு நாடக நூல். இது எல்லாமே நவீன நாடக நூல்கள் தான். ஓகேங்களா? நீங்க நம்ம இத கேள்விப்படாம இருக்கவோ, நமக்கு தெரியாம இருக்கோ அப்படின்னு நினைக்காதீங்க. நீங்க தெரிஞ்சுக்கணும், உங்களுக்கு நிறைய மதிப்பெண் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாடக நூல்லாம் சேகரிச்சு உங்களுக்கு சொல்றேன். ராமசாமி, முதல்ல ராமசாமின்னு ஒருத்தவங்க பார்த்தோமா, இப்ப ராமசாமி அப்படின்னு ஒரு படைப்பாளர். ஒத்திகைன்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. மூட தேசத்து முட்டாள் ராஜா, மூட தேசத்து முட்டாள் ராஜா அப்படின்னு ஒரு நூல். தொடரும் ஒத்திகைகள் அப்படின்னு இன்னொரு நூல். அதுக்கப்புறம் 10 குறு நாடகங்கள் அவங்க படைச்சிருக்காங்களாம். ஓகேங்களா? ஆறுமுகம் அவர்கள் அப்படின்னு ஒரு ரைட்டர் இருக்காங்க, அவங்களுடைய நூல்கள். கருஞ்சுழி அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. ஊசி, தூங்கிகள், இதெல்லாம் இவங்க எழுதினது. ஆறுமுகம். முருக பூபதி அவர்கள், முருக பூபதி. சரித்திரத்தின் அதீத மியூசியம். கண்ணாடியுள் அலைவுறும் பிம்பங்கள். நம்ம கண்ணாடி பார்த்தோம்னா நம்மளோட அந்த பிம்பம் தானே அதுல தெரியும். அததான் அவர் தலைப்பா வச்சு எழுதுறாரு. நீங்க கண்ணாடி பார்த்திருப்பீங்கன்னு நம்புறேன். வனத்தாதி, வனத்தாதின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்க. தேகவயல், ரகசிய நிழல்கள், கூந்தல் நகரம்,
செம்மூதாய், அதுக்கப்புறமா தனித்திருக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒண்ணு எழுதியிருக்காங்களாம். இதோட நமக்கு நவீன நாடக ஆசிரியர்கள் அவர்களோட படைப்புகள்லாம் முடிச்சிட்டோம். சோ இப்ப என்ன பார்க்க போறோம்னா, நவீன நாடக குழுக்கள் இருந்திருப்பாங்க, அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிற அந்த விவரத்தையும் பார்த்துருவோம். ஒருவேளை இத ஏதாவது ஒரு பொருத்துக பகுதிகளையோ இல்லைன்னா சரியான இணை எது அப்படிங்கிற பகுதியில, அப்படி இல்லாட்டியும் ஏதாவது ஒரு கூற்று காரணம் இது இங்க இருந்துச்சா அப்படின்னு எங்கேயாவது கொண்டுட்டு கேட்டுருவாங்க. கடந்த தேர்வு பத்தி நீங்க பாத்தீங்கல்ல, அதனாலதான் இதையும் உங்களுக்கு சேகரிச்சு கொண்டு வந்துருக்கேன். கண்டிப்பா நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம் வாங்க. நவீன நாடக குழுக்கள்ல முதல்ல வர்றது கூத்துப்பட்டறை. அவங்க எங்க இருந்து செயல்பட்டு இருக்காங்க? நம்ம சென்னையில இருந்து தாங்க செயல்பட்டு இருக்காங்க, வேற எங்கேயும் கிடையாது. நம்ம தலைநகரத்துல இருந்து தான் செயல்பட்டு இருக்காங்க. ஜக்கியா அப்படின்னு ஒரு நாடக குழு இருந்திருக்காங்க. ஜக்கியா அவங்களும் சென்னை இங்க இருந்தா செயல்பட்டுருக்காங்க. பாருங்களேன், அந்த காலத்துல நிறைய நாடக குழுக்கள் இருந்திருக்காங்க. நிறைய சென்னையை மையமா கொண்டுதான் அவங்க செயல்பட்டுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. நிஜ நாடக இயக்கம் அப்படின்னு ஒரு குழு, அவங்க மதுரை மாவட்டத்துல இருந்து செயல்பட்டு இருக்காங்க. மதுரை. திருச்சி நாடக சங்கம், இது நான் உங்களுக்கு சொல்லவே வேணாம் எங்கன்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, திருச்சி தான். பரீட்சா அப்படின்னு ஒண்ணு, இந்த பரீட்சா பத்தி எனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. அவங்க எங்க பண்ணிருக்காங்கன்னு நானும் உங்க கூட சேர்ந்து தான் தெரிஞ்சுக்க போறேன். சென்னை தாங்க அவங்களும். ஏன் நிறைய பாருங்களேன், சென்னையை மையமா கொண்டுதான் அந்த நாடகங்கள் படம் எல்லாமே இருந்திருக்கு. மற்ற ஊர்கள் கொஞ்சம் குறைவா தான் இருந்திருக்கு. அப்பவே சென்னை ஒரு பெரிய நகரமா இருந்ததுனால இருக்கும் போல. யவனிகா அப்படின்னு ஒண்ணு, யவனிகா அவங்களும் சென்னையை தலைமையிடமா கொண்டுதான் செயல்பட்டு இருக்காங்க. யவனிகா நாடக குழு, ஓகேங்களா. வீதி அப்படின்னு ஒரு நாடக குழு இருந்திருக்காங்க. வீதி அவங்களுமே சென்னை, ஆமா சென்னை தான் தலைமையிடமா கொண்டு செயல்படுறாங்க, ஓகேங்களா. ஒத்திகை, நாடகம்னாலே ஒத்திகை இல்லாம இருக்குமா, அதையே தலைப்பா வச்சிருக்காங்க அந்த குழுக்கு. ஒத்திகை அவங்க எங்கன்னு செயல்பட்டு இருக்காங்க? மதுரை மாவட்டத்துல இருந்து செயல்பட்டு இருக்காங்க. முத்ரா அவங்களும் சென்னை, முத்ரா அப்படின்னு ஒரு நாடக குழு இருந்திருக்கு. அவங்களும் சென்னை பகுதியில தான் இருந்து செயல்பட்டு இருக்காங்க, ஓகேங்களா. இங்க பாருங்களேன், தியேட்டர் லெஃப்ட் அப்படின்னு ஒண்ணு, அது தமிழ்ல தியேட்டர் லெஃப்ட் அப்படின்னு எழுதியிருக்காங்க. தியேட்டர் லெஃப்ட் அப்படின்னு நம்ம வச்சுப்போமே. அவங்க எங்க இருந்திருக்காங்க? நம்ம நினைச்சோம் சென்னையில தான் நிறைய இருந்திருப்பாங்கன்னு, மதுரையிலயும் வந்துட்டு இருக்காங்களே. தியேட்டர் லெஃப்ட் அப்படிங்கிற அந்த குழு மதுரை மாவட்டத்துல அவங்களுடைய இதை கொண்டு செயல்பட்டு இருக்காங்க, ஓகே. தளிர் அரங்கு, இது எங்கன்னு பாத்தீங்கன்னா காந்தி கிராமம். காந்தி கிராமம் இது ஒரு மாவட்டமாவே இல்லப்பா, எப்படிப்பா அங்க பழங்காலத்துல இந்த மதுரை எல்லாம் பிரிக்கப்படாத போது ஒருங்கிணைந்த மதுரை தானே இருந்துச்சு, ஒருவேளை அந்த ஊர்லயே இருந்திருக்கும் போல, காந்தி கிராமத்துல இருந்திருக்கு தளிர் அரங்குன்னு. அவங்க மதுரை அந்த மாதிரி எதுவும் கொடுக்காம அப்படியே காந்தி கிராமம்னே கொடுத்துருக்காங்க. காந்தி கிராமம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சா அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்க. தலைக்கோல் அப்படின்னு ஒரு நாடக குழு செயல்பட்டு இருக்காங்க. புதுச்சேரி நமக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய யூனியன் பிரதேசம். இந்திய அரசியலமைப்பு யூனியன் பிரதேசத்தை பத்தி எந்த ஆர்டிகல்ல சொல்லுது அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கமெண்ட் பகுதியில் சொல்லுங்க. துளிர் அப்படின்னு சொல்றாங்க. துளிர் தஞ்சை தரணியில இருந்திருக்காங்க. துளிர் தஞ்சை மாவட்டம், ஓகேங்களா. அந்த காலத்துல அது ஒருங்கிணைந்த தஞ்சை மாவட்டமா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா தானே ஒண்ணு ஒண்ணா பிரிச்சாங்க. கூட்டுக்குரல் அப்படின்னு ஒண்ணு, நல்லா இருக்கு பேரு, கூட்டுக்குரல். நாடகம்னாலே கூட்டமா கூடி நடிக்கிறது தானே, அப்ப குழுவா இருக்கும்போது நிறைய குரல்கள் வரும், புதிய புதிய குரல்கள். சோ கூட்டுக்குரல். புதுவை அவங்களும் நமக்கு பக்கத்துல இருக்க யூனியன் பிரதேசமான புதுவை மாநிலத்துல இருந்திருக்காங்க. நாடகம் நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஒரு இடம் இருக்கணும். அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்?
அரங்கம்னு சொல்லுவோம். அதையே தலைப்பா வச்சிருக்காங்க ஒரு நாடக குழு. அவங்க எங்கிருந்து செயல்பட்டு இருக்காங்கன்னு பாருங்களேன். தஞ்சாவூர். ஓகேங்களா? ஒத்திகைன்னு ஒருத்தங்க பேர் வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து அரங்கம்னு வச்சிருக்காங்க. அந்த நாடகத்தை ஒட்டியே அவங்களுடைய பெயர்களும் சூப்பரா இருக்கு பாருங்களேன். கூடம் அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது வந்து சென்னை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு இருக்காங்க. எது அப்படின்னு ஒரு தலைப்பு நல்லா இருக்கு, நல்லாதான் இருக்கு. அவங்க வந்து சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு இருக்காங்க. எது? சென்னை. தன்னானே கலைக்குழு, தன்னானே கலைக்குழு நல்லா இருக்கு, சூப்பர். புதுவை, மீண்டும் வந்து நமக்கு பக்கத்து யூனியன் பிரதேசமான புதுவையில தன்னானே கலைக்குழு. சுதேசிகள் அப்படின்னு ஒரு குழு இருந்திருக்காங்க. அவங்க எங்கன்னு செயல்பட்டு இருக்காங்கன்னா மதுரை மாவட்டத்துல இருந்து. இப்ப சென்னையும் மதுரையும் நிறைய வர்றாங்க. தஞ்சாவூர், திருச்சி ஒண்ணுதான் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி வந்து புதுவை கொஞ்சம் வந்திருக்காங்க. சோ இந்த 3 பகுதிகளில் இருந்து நிறைய நாடக குழுக்கள் வந்து செயல்பட்டு இருக்காங்க போல அந்த காலத்துல. ஆழி அப்படின்னு ஒண்ணு இருக்காங்க. அப்ப ஆழி அவங்க வந்து புதுவை மாநிலத்துல இருந்து செயல்பட்டு இருக்காங்க. புதுவை. ஜுவாலா, ஜுவாலா இந்த நெருப்ப வந்து ஜுவாலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அவங்க வந்து ஜுவாலா அப்படின்னு சொல்றாங்க. ஜுவாலா அவங்களுமே மதுரையில இருந்து தாங்க பண்ணிருக்காங்க. ஜுவாலானா ஞாபகம் வச்சுக்கோங்க. மதுரைய கண்ணகி என்ன பண்ணாங்க? எரிச்சாங்க. அப்ப என்ன வந்துச்சு? நெருப்பு வந்துச்சு. ஓகே. அப்ப ஜுவாலா எங்கப்பா அப்படின்னு கேட்டா மதுரை அப்படின்னு சொல்லணும். ஏன்னா ஜுவாலை, ஜுவாலா அப்படி வச்சுக்கோங்க. ஓகே. ஆப்டிஸ் அப்படின்னு ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. ஆப்டிஸ் அது வந்து புதுவை மாநிலம், யூனியன் பிரதேசமான புதுவை. பல்கலை அரங்கம், பல வகையான கலைகளை அரங்கேற்ற ஒரு அரங்கம். பல்கலை அரங்கம் அப்படிங்கிறது ஒரு குழுக்கு பெயரா இருக்கு. அவங்க எங்க செயல்பட்டு இருக்காங்கன்னா சென்னை தான். அவங்களும் தமிழ்நாட்டோட தலைநகரான சென்னை. அந்த காலத்துல வந்து சென்னை தமிழ்நாட்டுக்கு தலைநகரமா இருந்துச்சா அப்படின்னு கேட்டா இல்ல. இப்பதான் வந்து தமிழ்நாட்டுக்கு சென்னை தலைநகரமா இருக்கு. அப்ப வந்து நம்ம மாநிலத்துக்கு பேரே வந்து மெட்ராஸ் பிரசிடென்சின்னு இருந்தது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா 1969 தான் நமக்கு தமிழ்நாடு அப்படிங்கிற பேர்லாம் மாத்திருப்பாங்க. அதோடைய வரலாறெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இல்லைன்னா நான் இன்னொரு வீடியோல உங்களுக்கு அந்த வரலாறுலாம் சொல்றேன். அதை நீங்க வந்து கவனமா கேட்டுக்குங்க. அதுக்கு யார் யாரெல்லாம் பாடுபட்டாங்க, எப்படி பேர் வந்துச்சு, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சென்னை முற்போக்கு எழுத்தாளர் கலைக்குழு, சென்னை முற்போக்கு எழுத்தாளர் கலைக்குழு அவங்களுமே சென்னை மாவட்டத்தை சென்னையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு இருக்காங்க. ஓகேவா? ஓகே. இப்ப இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம்? நவீன கூத்து குழுக்கள் அவங்க எங்க இருந்தாங்க, தலைமையிடம் அப்படிங்கிற விவரங்களையும், அப்புறம் நவீன நாடக ஆசிரியர்கள் அவர்களோட இதெல்லாம் நம்ம வந்து பார்த்திருக்கோம். ஸோ இன்னொரு வீடியோல உங்களுக்கு இன்னும் புது புது விஷயங்களை கொண்டுட்டு வந்து சேர்க்கறதுக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா தயாரா இருக்கேன். நீங்க மகிழ்ச்சியா இருங்க. உங்களுக்கு தேவையானத கமெண்ட்ல சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே டக்கு டக்கு டக்குன்னு கொண்டுட்டு வந்து அப்படியே கொண்டு வந்து கொட்டிடுவேன் உங்ககிட்ட. ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணணும்? ஜஸ்ட் கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. ஷேர் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன மாதிரி எங்கப்பா படிக்கிறது, ஒண்ணுமே தெரியல அப்படின்னு இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, சரி இங்க ஒரு சேனல் இருக்கா, நம்ம இங்க போய் கத்துக்கலாமோ அப்படின்னு வருவாங்க. அப்புறம் இந்த லைக் பட்டன் ஒருத்தர் இருப்பாரு, அவரு மேல கொஞ்சம் கரிசனமா இருங்க. அவரையும் கொஞ்சம் தட்டி விடுங்க. ஏன்னா அவர் அப்பப்ப வந்து என்கிட்ட கேட்பாரு, என்னப்பா உனக்கு கமெண்ட் பண்றாங்க, சப்ஸ்கிரைப் பண்றாங்க, இந்த லைக்குன்னு நான் ஒருத்தன் இருக்கேன்னு எதுக்குப்பா இருக்கேன் அப்படின்னு கேட்பாரு. அதனால அவரை வந்து விட்டுறாதீங்க. சோ உங்களுக்கு தேவையான வேறு பல வீடியோக்களுடன் உங்களை அடிக்கடி நாள்தோறும் வந்து நிறைய வீடியோக்கள்ல உங்களை சந்திக்க போகிறேன். அது வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நான் யாரு? நான் தாங்க உன் பிரசாத். ஓகே, வாங்க நாளைக்கு பார்ப்போம்.
டாடா பாய்.